எல்லோருக்கும் வணக்கம். மிகப்பெரிய ஒரு சரித்திரம் என்பது கடந்த 5 நாட்களில் படைக்கப்பட்டிருக்கு நண்பர்களே. இன்னைக்கு நிப்டி என்பது 273 பாயிண்ட் மேல் நோக்கி ஏறி இருக்கு. ஆனால் கடந்த 5 நாட்களில் பார்த்தீங்கன்னா 1363 பாயிண்ட் மேலே வந்திருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 4218 பாயிண்ட் கடந்த 5 நாட்களில் ஏறி கிட்டத்தட்ட 80,000க்கு பக்கத்தில் வந்துருச்சு. அப்ப கரடிகளினுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சா அப்படின்னா அதுதான் கிடையாது. நம்ம ஏன் இப்படி சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னாக்கா, ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கரடிகளும் கொஞ்ச நாள் இருக்கும், காளைகளும் கொஞ்ச நாள் இருக்கும் அப்படின்ற மாதிரி 10 days மூவிங் ஆவரேஜுக்கு மேல நம்மளுடைய நிப்டி கடந்த 4-5 நாட்களா இருக்கிறதுனால தான் இப்ப நம்ம மகிழ்ச்சியா இருக்கோம். இதுக்கு முன்னாடி எப்ப 10 days மூவிங் ஆவரேஜுக்கு மேல நிப்டி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா மார்ச் மாதத்துல தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 9 நாளைக்கு மார்க்கெட் மேலேயே இருந்தான். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 10 நாளுக்கு மேல மார்க்கெட் குப்புறப்படுத்திட்டு மிகப்பெரிய மன வலியை ஏற்படுத்தி இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 4 நாட்களாக நிப்டி 10 days மூவிங் ஆவரேஜுக்கு மேல இருக்கிறதுனால தான் இப்ப நம்ம கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கோம். அடுத்தது எப்ப கீழே விழுவோம் அப்படின்றது தெரியல. ஏங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாத்துக்குமே தான் தெரியும், மேல ஏற்றம்னு ஒண்ணு வந்ததுன்னா அப்புறம் குப்புற கீழே விழுவான்றது எல்லாத்துக்குமே தான் தெரியும். ஆனா அந்த டைமிங் தான் யாருக்கும் தெரியாது. அப்ப நம்ம கேட்கக்கூடிய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து இன்னொரு 4-5 நாளைக்கு கரிசனம் காட்டுங்க. இந்த மாச கடைசி வரைக்கும் ஒரு மாதிரி கரிசனத்தை காட்டி ஆனா ஒரு 25,000 கொண்டு வந்து விட்டீங்கன்னாக்கா ரொம்ப நிறைய பேர்த்துக்கு மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் கீழே வந்து துணிஞ்சு கேட்ச் பிடிச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் கழட்டி விட்டுட்டு ஒரு நல்ல லாபத்துக்கு கழட்டி விட்டுறலாமே. நான் இந்த சமயத்துல வந்து ரொம்பவுமே ஆர்வமா எஃப்ஐஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு போய் பார்க்கலான்னு போய் பார்த்தேன். ஆனா அது போன வாரத்தினுடைய வியாழக்கிழமை டேட்டா தான் இருக்கு. இந்த வாரத்தினுடைய இன்னைக்கு டேட்டா அப்படின்றது இன்னும் வரல. ஆனா அமெரிக்காவுடைய டாலர் இண்டெக்ஸ் என்ன ஆச்சு? ஏன்னா அவன் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் மேல் நோக்கி வந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா, இப்போதைக்கு அமெரிக்காவுடைய பல்வேறு நடவடிக்கையினாலதான், இல்லைன்னா இவனையெல்லாம் கீழே இறக்கி இருக்க முடியுங்களா நண்பர்களே? யோசிச்சு பாருங்க, 107 பக்கம் இருந்தது இந்த அமெரிக்க டாலர் இண்டெக்ஸ், யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ். அப்பேற்பட்ட வலிமையான யூஎஸ் டாலர் இண்டெக்ஸை ஒரு யானை தன் தலையின் மேல் மண்ணை வாரி போடாம ஒரு பூனை போய் மண் எடுத்துக்கிட்டு போய் யானையினுடைய தலையில போட முடியுமா? முடியாது இல்லையா? அதனால ட்ரம்ப்னுடைய ரூபத்துல, ட்ரம்ப் அவர்களுடைய யூஎஸ் பிரசிடென்டினுடைய ரூபத்துல வந்து $98 கீழே, அதாவது 100க்கு கீழே நம்ம இந்த அமெரிக்க டாலர் இண்டெக்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ஒரு மாதிரி சேஃப்டி தான். ஸோ வெளிநாட்டு பணம் இந்தியாவுக்குள்ள வந்ததுன்னா ரொம்ப மகிழ்ச்சி தான். என்பதில் மிக முக்கியமான தகவல், இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்ற பங்கை வச்சிருக்கிறவங்க ரொம்பவுமே விரக்தியின் உச்சத்தில் இருந்தாங்க. ஏன்னா இந்த பங்கு ஒரு காலத்துல 140 ரூபா பக்கத்துல இருந்த பங்கு இப்ப 79 ரூபாய் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அப்படின்றது அடைஞ்சிருக்கு. இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி முதல்லயே மியூச்சுவல் ஃபண்டுகள்லாம் இது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ரைட்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா முதல்ல இருந்த சட்ட திட்டங்களை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாமா, அதாவது அதனுடைய எக்ஸ்போஷர் லிமிட் அப்படின்றது இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஏதாவது பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு தகவல்னால இன்னைக்கெல்லாம் ஏகப்பட்ட பங்குகள், இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் பங்குலாம் பெருசா ஏதாவது முன்னேற்றம் இருக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. பட் பெருசா முன்னேற்றம் இல்லை அப்படின்னாலும் இவனுடைய வாழ்க்கையில இப்படி 1.5% ஏறதே பெரிய விஷயம்தான். ஸோ அந்த வகையில் இந்த பிஜி இன்வெட்ல ரொம்ப பெருசா எதிர்பார்த்தவங்களுக்கு ஏதோ கொஞ்சோண்டாவது கிடைச்சதே அப்படின்ற மாதிரி 1.5% இன்னைக்கு ஏறி இருக்கு. நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய தற்போதைய நிலவரத்தின்படி நீங்க எடுத்து பார்த்தீங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தீங்கன்னா வீழ்ச்சியில யாராவது ஏவரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா இப்ப மார்க்கெட் மேல் நோக்கி வரும்பொழுது சந்தோஷமா இருந்திருப்பாங்களே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஒரு உதாரணத்துக்கு ஜென்டெக் அப்படின்ற ஒரு பங்கு, அவன்லாம் கிட்டத்தட்ட 65% பக்கம் கீழே இறங்கிட்டு இப்ப லோ ரேட்ல இருந்து 55% மேல ஏறி வந்திருக்கான். இவன் மட்டும் இல்ல, இந்த சொனாட்டா சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு பங்குல கூட ஒரு நண்பர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, நான்லாம் வந்து உச்சாணிக்கவுல போய் நான் வாங்கி மாட்டிக்கிட்டேன், கிட்டத்தட்ட 50% என்னுடைய பணம் காலி ஆயிடுச்சு. ஏன்னா மேல வாங்கினதுல இருந்து கிட்டத்தட்ட இந்த பங்கே 65% பக்கம் இறங்கி கிடக்குறான். அப்ப என்னுடைய பணத்துல 50% மேல போட்ட பணத்துல காலி அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கிறாப்ல. ஸோ அப்ப இந்த சமயத்துல வந்து ஏவரேஜ் பண்ணவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். 11 நாட்களுக்கு முன்னாடி மார்க்கெட் கீழே விழுந்தப்ப ஒரு நண்பர் என்ன சொல்லியிருக்காரு, என்னுடைய 3 லட்ச ரூபா போர்ட்போலியோ 11% லாஸ் ஆகி போச்சு, இதுக்கு முக்கிய காரணம் நான் ஏவரேஜ் பண்ணதுனால அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல 1 லட்ச ரூபாய்க்கு ஆரம்பிச்சிருப்பாரு, அப்படி இப்படின்னு வாங்கி வாங்கி கடைசியில பார்த்தா 3 லட்ச ரூபாய் ஆயிருக்கும். 3 லட்ச ரூபாய் இப்ப ஏவரேஜ் பண்ணதுனால எனக்கு 11% நஷ்டத்தில் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு.
இன்னொரு நண்பருமே என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவுதான் ஏவரேஜ் பண்றது, ஏன்ட்ட பணமே இல்லையே, அட கடவுளே எப்போதான் ரெக்கவர் ஆகுமோ அப்படின்னு 11 நாட்களுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப நம்மளுக்கு இதுல ஏதாவது ஸ்மார்ட்னஸ் இருக்கா, அவங்க மறுபடி திருப்பி வந்து ஏதாவது புது அப்டேட்டுகள் கொடுத்தாங்கன்னா தான். 11 நாளுக்கு முன்னாடி என் நிலைமை இப்படி இருந்தது, இப்போ 10 நாளுக்கு அப்புறம் பார்க்கும்பொழுது என் நிலைமை இப்படி இருக்கு, ஒரு மாதிரி ரெக்கவரி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்கன்னா தான் நம்மளுக்கு அந்த ஏவரேஜ் பண்ணதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னாச்சு அப்படின்றது தெரிய வரும். நிறைய பேர் சொல்றாங்க, இங்க பாருங்க எனக்கு வந்து கிட்டத்தட்ட 12% எனக்கு நஷ்டத்தில் இருந்தது, இப்ப போய் அப்படியே பார்த்தோம்னாக்கா ரெக்கவரி ஆகி 2% எனக்கு லாபத்தில் இருக்கு அப்படின்ற மாதிரி சிலர் சொல்றாங்க. இன்னும் சிலர் வந்து என் போர்ட்போலியோ டோட்டலா லாஸ்ல இருந்து கிரீனுக்கே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த ஏவரேஜ் பண்ணவங்க அது ஒரு ஸ்மார்ட்டான முடிவா அப்படின்றது அந்த மாதிரி வந்து ரிசல்ட்டுகளை அப்டேட் பண்ணாங்கன்னா தான் நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றது தெரிய வரும். பட் இப்போதைக்கு நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதே மாதிரி மார்க்கெட்ல வந்து நல்ல லெவல்ல எஸ்ஐபி மூலியமாகவோ அல்லது இந்த மாதிரி ஏவரேஜ் பண்ணவங்களுடைய ரிசல்ட் மேபி ஸ்மார்ட்டாக ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட் எடுத்து பார்க்கும்போது தெரிய வருது. ஆனா அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு அவங்களுடைய வாயால சொன்னாதான் நம்மளுக்கு அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றது தெரிய வரும். வெயில் காலம் வருது, தண்ணியை குடிங்கய்யா அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பெரியவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்குமே மதிப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல மிகப்பெரியவர் அப்படின்னா நம்மளுடைய வாரன் பஃபட் அவர்கள் தான். அவர்லாம் ஒரு காலத்துல இந்த செருப்பு கம்பெனி, ஷூ கம்பெனி, அது மாதிரி நைக் அப்படின்ற கம்பெனில ஏன் நீங்க முதலீடு பண்ணல அப்படின்னு கேட்கிறப்ப அவருடைய கருத்துக்கள் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு. என்னால ஒரு பிசினஸை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, அந்த கம்பெனியினுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு என்னால புரிஞ்சுக்க முடியல அப்படின்ற பொழுதும், எப்படி அந்த கம்பெனி மற்றவங்க கிட்ட இருந்து வேறுபடுத்தி காட்டி ஒரு யூஸ்ஃபுல்லா எப்படி அவனால வளர்ச்சியை கொண்டு வர முடியும் அப்படின்றது புரியாத பொழுதும் நான் அந்த மாதிரி பங்குல முதலீடு பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவருடைய வாக்கு பாருங்க எப்படின்னு. இந்த 5 வருஷத்துல நீங்க எந்த பங்கு எடுத்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி லாபத்துல தான் இருப்பான். ஏன்னா கோவிட் சமயத்திலே பயங்கரமா ஏறி வந்துட்டானுங்க. ஆனா இந்த நைக்கினுடைய கம்பெனியினுடைய விலை கடந்த 5 வருஷத்துல எடுத்து பாத்தீங்கன்னா 37% டவுன் தான். நம்மளுக்கு உலகம் பூரா இருக்கு, மிக பாப்புலரான கம்பெனி. ஆனா அதனுடைய ஷேர் பிரைஸ் என்ன இருக்கு கடந்த 5 வருஷத்துல 37% காலி தான். இந்த சமயத்துல தான் வாரன் பஃபட் போன்ற ஆட்களை யாராவது ஃபாலோ பண்றாங்கன்னு வச்சுங்களேன். அவர் எதுல முதலீடு பண்ணியிருக்காரு, எனர்ஜிஸ் கம்பெனி, அதே மாதிரி பேங்குகள், அது போன்ற கம்பெனில முதலீடு பண்ணியிருந்தா இப்பவுமே ஒரு நல்ல லாபம் தான். இங்க பாருங்க ரிலையன்ஸ் அப்படின்ற கம்பெனி கடந்த 5 வருஷத்துல இப்ப இறங்கி கிடக்கிறவன் தான் இந்த ஒரு வருஷத்துல லோ ரேட்ல தான் இருக்கான். பட் இருந்தாலும் 5 இயர்ஸ் எடுத்து பார்க்கும்போது லாபம் தான். பேங்குகள்ல தற்போது மிகப்பெரிய அளவுல கும்பா குட்டி பாட்டு பாடின ஒரு பங்காக இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் இருக்கு. ஆனா அவனுடைய 5 இயர்ஸ் ரிசல்ட் எடுத்து பார்த்தா கூட அவனு இன்னும் லாபம் தான் இருக்கான். ஆனா பாருங்க நம்ம இதுல இந்த பேட்டா இந்தியா அதே மாதிரி ஒரு ஃபுட்வேர் செக்டர் தான், அவன் 5 வருஷத்துல என்ன பண்ணியிருக்கான், இறங்கி தான் இருக்கான். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல மிகப்பெரிய ஒரு பெரிய ஆளாக குருவாக வாரன் பஃபட்டினுடைய கருத்து என்பது இன்னுமே போய்கிட்டு இருக்கு. அப்ப இது போன்ற ஆட்கள் எந்த செக்டர்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி டூப்ளிகேட் பண்ணா கூட மிகப்பெரிய அளவுல லாபம் என்பது இருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு போய் எடுத்து பார்க்கும்போது மிட் அண்ட் ஸ்மால் இண்டெக்ஸ் எடுத்து பார்க்குறோம்னு வச்சுங்களேன், அதுல முக்கியமா ஐடி அண்ட் டெலிகாம் இண்டெக்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றம், கிட்டத்தட்ட 3.63% அப்படின்ற மாதிரி ஏற்றம். ஒருவேளை ஐடி கம்பெனிகள் எல்லாமே 52 வீக் லோ பக்கத்துல ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்குகள் தான். நீங்க இந்த பாரதி ஹெக்ஸா அப்படின்ற பங்கை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா எல்லா பயிலுமே வந்து 52 வீக் ஹையில இருந்து கீழே வந்து விழுந்து கிடக்கக்கூடிய ஆட்கள் தான் ரொம்ப தூரத்துல இருக்கான். இவன் ஒருத்தன் தான் 52 வீக் ஹை பக்கத்துல இருக்கான். ஸோ என்ன காரணம், எதனால இன்னைக்கு இந்த மாதிரி ஏத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த ஐடி பங்குல ஏதாவது ட்ரேட் டீல் ஏதாவது நடக்குமா, நம்ம எக்ஸ்போர்ட் ஓரியன்டா இந்த ஃபார்மாவும் ஐடியும் ட்ரம்ப் அவர்களுடைய பல்வேறு திட்டங்கள்னாலதான் கீழே விழுந்து கிடக்குறானு, அதுல ஏதாவது டீல் நடக்குமா அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே எதனாலேயே இன்னைக்கு ஒரு ரொம்பவுமே அடி வாங்கி கண்ணம் சிவந்து கிடந்தாங்க. இன்னைக்கு வந்து கொஞ்சோண்டு மேல் நோக்கி ஏறி வந்திருக்காங்க. அதே மாதிரி சேற்றுக்குள் பூத்த ஒரு செந்தாமரையாக இந்த கிளாக்ஸோ அப்படின்ற ஃபார்மா கம்பெனி, இவன் மட்டும் எப்படி இப்படி ஆனானே தெரியலங்க நண்பர்களே. இவன் மட்டும் பாத்தீங்கன்னாக்க இதுக்கு முன்னாடியே இறங்கினா ஏறி இருக்கான். ஆனா பல்வேறு ஃபார்மா கம்பெனிஸ் இறங்கின மேனிக்கு தான் இருக்கான், இன்னும் பழைய வந்து சேரல. ஆனா இந்த கிளாக்ஸோ ஸ்மித் கிளைன் அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவுல அவனுடைய பழைய பக்கத்துல வந்துட்டு இவன் மட்டும் ரொம்ப சந்தோஷமாக ஒரு சேற்றில் முளைத்த செந்தாமரையாக ஃபார்மா கம்பெனிக்குள்ள ஒருத்தர் நல்லவனா இருக்கான். இந்த நவீன் புளோரைன் அப்படின்ற பங்கை வச்சிருக்கிறவங்களும் ரொம்ப பெருமையா சட்டக்காலரை தூக்கி விட்டுக்குவாங்க.
ஏன்னா இப்ப வரைக்கும் இனிமேல் என்ன பண்ண போறான்னு தெரியல. இந்த 2025ல அவன் வந்து பெரும்பாலும் கைவிடவே இல்லை அவங்களுடைய முதலீட்டாளர்களை. எத்தனையோ பங்குகள் கீழே விழுந்து கிடந்து 4 மாசம் கழிச்சுதான் இப்ப மார்க்கெட் ஏறினதுனால கொஞ்சம் ஏறி வரான். ஆனா இவன் பாத்தீங்கன்னா 2025 தொடக்கத்தில் இருந்தே எவ்வளவு தூரம் கீழே விழுகிறானோ மறுபடியும் அதை ஏத்தி காட்டுறான். எவ்வளவு தூரம் கீழே விழுந்தானோ மறுபடியும் ஏத்தி காட்டினான். எவ்வளவு தூரம் கீழே விழுந்தானோ மறுபடியும் ஏத்தி காட்டினான். அப்ப இந்த ஷேர் இவனுடைய பங்கு முதலீட்டாளர்ல ரொம்ப சந்தோஷமாக வச்சிருக்கு. இனிமேல் என்ன பண்ண போறான்னு தெரியல. நிறைய ட்ரேடர்கள் வந்து ஏதாவது ஒண்ணு இன்னும் மனசுல யோசிப்பாங்கன்னா, அப்ப 4 இடம் ஏறி இறங்கின இல்ல, இன்னொரு இடம் கீழே விழுந்த உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, அதான் 4 இடம் ஏறி இறங்கி கீழே விழுந்துட்டீல, அப்ப மறுபடியும் உடச்சு மேல போ அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. இந்த மாதிரி ஆளுக்கு ஆளு மாத்தி மாத்தி ஏதாவது ஒண்ணு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஒரு சப்போர்ட்ல வந்து உழுகுதா, அதை உடைச்சு மறுபடியும் கீழே போய் விழுகும் போது போன வருஷத்தினுடைய சப்போர்ட்ல இது வந்து உழுகுதா, அதை உடைச்சு கீழே போய் ஏதாவது 52 வீக் லோ இது போகுதா, அல்லது 104 வீக் லோ போகுதா, 3 வருஷம் லோ போகுதா, ஒவ்வொரு லோலையும் யாரெல்லாம் உள்ள போறாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல ஜெயிக்க முடியும் அப்படின்றதுக்கு இந்த பங்கு ஒரு உதாரணம். நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட் தொழிலையே நம்ம கிட்ட காசு எங்காவது அதிகமாக இருந்தால் தான் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதான் விவரமானவங்க பண்ணுவாங்க. ஆனால் நல்ல டீலராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்ப ஸ்டாக் மார்க்கெட் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்த்துட்டு இருந்தப்போலாம் நிறைய பேர் எதை புஷ் பண்ண பார்ப்பாங்கன்னா, இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டை வித்து விடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்னு கேளுங்க, அதில் 2 விதமான வருமானம். ஒன்று, கையில் இல்லாத காசுக்கு ஒருத்தர் பொசிஷன் எடுக்கும்போது அதுக்கு இன்ட்ரெஸ்ட் என்பது வரும். அதே மாதிரி அதுக்கு வாங்கும் போதும் புரோக்கரேஜ், நம்ம வந்து அவங்க மார்ஜின் கால் மெயின்டைன் பண்ணலன்னு சொல்லி அதை வித்து விடும் போதும் அதுல புரோக்கரேஜ் என்பது அதிகமாக வரும். அந்த வகையில் இந்த பேடிஎம் மணி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங் முதல்ல அதிகமா இருந்தது, அதனுடைய வட்டி விகிதத்தை 14.99 இருந்து குறைச்சி இப்போ 9.75 குறைச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கும் போட்டி வந்துருச்சு. வட்டிக்கு விட்டு வியாபாரம் பார்த்துட்டு இருந்தாலும் நிறைய பேர் 15%, 18% ஜாலியாக சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு அதாங்க நிறைய பேர் பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத மாதிரி இப்போ இந்த இந்தியாவில் ஏகப்பட்ட தொழிலில் கடும் போட்டி வந்துருச்சு. வட்டியே நாங்கள் குறைச்சி தர்றோம் அப்படின்ற மாதிரிலாம் இறங்கிட்டாங்க. பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்களா, பெரிய தலைங்களுக்கு டேட்டா சென்டர்னுடைய வருமானம் கண்ணை உறுத்துது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பெருசாக க்ரோ ஆகிட்டு வரதுனால டேட்டா சென்டர்களுடைய தேவை அதிகமாக இருக்கு. உடனே அதானி குரூப் இப்போ சமீபத்தில் இன்னும் ஒரு தகவல் வந்திருக்குன்னா, $10 பில்லியன் கூடுதலாக டேட்டா சென்டர் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய தகவல் அப்படின்ற வந்திருக்கு. இந்த நியூஸ்னால அந்த அதானி குரூப்ல இருக்கக்கூடிய எல்லா பங்குகளுக்குமே ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி தான். இந்த சமயத்தில் இந்த முத்தூட் ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்குல இன்னைக்கு ஒரு மிக அருமையான ஒரு தகவலை வெளியிட்டு இருந்தாங்க. இன்னைக்கெல்லாம் அது 5% மேல் நோக்கி இருக்கு. இதனால என்ன ஆயிருக்குன்னா, கடந்த 6 மாசத்துல திடீர்னு இறங்கின மாதிரி காமிச்ச பங்கு இப்போ கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். என்ன காரணம்னா, அவங்க ₹26 ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் தான். நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்ல சமீபத்தில் பல்வேறு பங்குகள் கீழே வந்து விழுந்தான். அப்புறம் திரும்பி ஏறின பங்குகள்ல இந்த ஹட்கோ ஒன்று கடந்த 1 மாசத்துல மட்டும் பாத்தீங்கன்னா 16% எல்லாம் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். ஆனா ஒரு வருடத்தினுடைய அளவுல பார்க்கும்போது கீழே 166 வரைக்கும் போனவன் இப்ப 234 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். இவனுல என்ன ஒரு தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, 5000 கோடி நீங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பர்மிஷன் கிடைச்சிருக்கு. அதனால இந்த பங்குலாம் இனிமேல் என்ன நடக்குமோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நண்பர்களே, ஒரு மிகப்பெரிய தகவல், CDSL அப்படின்றது அந்த கம்பெனியில திவாலாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸ்டாக் மார்க்கெட் இருக்கிற வரைக்கும். ஆனா அப்பேற்பட்ட பங்கை சமீபத்தில் போட்டு அடி வெளுத்து விட்டாங்க. கிட்டத்தட்ட $2000 ரேஞ்சில் இருந்தோம், அவன்லாம் $1000 பக்கத்துல வந்து விழுந்துட்டான். ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா இந்த கம்பெனி என்ன திவாலாயிர போதான். ஏன் இந்த கம்பெனி கீழே இறங்குச்சுன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டே நீட்டி படுத்துருச்சு, எல்லாருக்குமே பணம் லாக் ஆயிடுச்சு, யாருமே விற்க போறது இல்லை. அப்புறம் இவனுக்கு எப்படி வருமானம் வரும் டிமேட் சார்ஜஸ் மூலியமாக அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்லோவா இருந்தது. இப்போ மறுபடியும் மார்க்கெட் பிக்கப் ஆக ஆரம்பிச்ச உடனே மறுபடியும் ஸ்டாக் மார்க்கெட்ல வாங்கி விற்கிற ஆக்டிவிட்டி அதிகமாகுமோ அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு 5% மேலே ஏற்றி விட்டுருக்காங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் மிக முக்கியமான தகவல் என்னன்னு தெரியல, பேங்க்கினுடைய பெரிய பேங்க்ல ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்தோன்னே மிட் கேப் பங்குல இன்னைக்கு லேசா ஏற்றி விட ஆரம்பிச்சிட்டான். ஆனா அதுல பாருங்க, நம்மளுடைய கண் பார்வை என்பது ஓரளவுக்கு நல்ல பங்குகளா தான் இருக்கணும். கொஞ்சம் ஏமாந்து டுபாக்கூரா ஒரு மாதிரி டம்மியாக உங்களுக்கு கடந்த 1 வருஷமாக 2 வருஷமாக 3 வருஷமாக இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய பங்குகளை போய் பார்க்கும்போது உசுருக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னு கேளுங்க, இந்த மாதிரி மிட் கேப் பங்குகள் மேல் நோக்கி ஏறிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் பார்க்க போகல. AU பேங்க் அப்படின்ற மாதிரி ஏறி இருக்கான்னு வச்சுங்களேன், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்றவன் ஏறி இருக்கான். இப்படியே பார்த்துட்டு இருக்கீங்களா, திடீர்னு யாராவது
கொஞ்சம் கண்ணை மாத்தி இந்த பந்தன் பேங்க் அடடா 5% ஏறி இருக்கானே, ஆர்பிஎல் பேங்க் அடடா 4% ஏறி இருக்கான்னு கொஞ்சம் கண்ணை மாத்தி பார்த்தாலும் உசுருக்கு ஆபத்தாயிரும். ஏன்னா இப்பதான் பல பேர் வந்து தப்புகளை திருத்திக்கணும். மார்க்கெட் கீழே போகும்பொழுது பெரிய பங்குகளும் கீழே விழுகிறானுங்க, சின்ன பங்குகளும் கீழே விழுகிறானுங்க. திரும்பி ஏறப்ப பெரிய பங்குகள் கண்டிப்பா ஓரளவுக்கு எல்லாம் ஏறி வந்துடுறானுங்க அப்படின்னு தப்ப திருத்திக்கிற நேரத்துல புதுசா யாராவது வந்து இந்த மாதிரி கொஞ்சோண்டு கண்ணை மாத்தி ஏதாவது ஒரு சுமாரான பங்குல பார்த்தாலும் அப்புறம் மறுபடியும் உசுருக்கு ஆபத்தாயிரும். அப்புறம் மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி கீழே மாட்டினவங்க கொஞ்சம் கத்துக்கிட்டு தப்பிச்சு வெளியே போவாங்க. ஆனா புதுசா வந்து மாற்றக்குன்னு சில பேர் வந்து இது போன்ற பங்குல மாட்டிக்கிடுவாங்க. அதனால நண்பர்களே, மார்க்கெட்டே பிளாக் பஸ்டர் ஆகி மேல போய் பல பேர்த்துக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்னுமே சில பேர்த்துக்கு சந்தோஷம் இல்லைன்னா அது இது போன்ற துக்கடா கம்பெனிகள், ஏதாவது ஒரு டுபாகூர் கம்பெனிகள்ல ஏதாவது நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு லாபமே சம்பாரிச்சு தரக்கூடாத கம்பெனிகளை போய் மாட்டிக்கிறதுனால தான். அதனால பார்த்து கவனமா இருங்க. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியா இருந்தா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.